வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக செம்ம டேஸ்டான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இந்த மாதிரி பெரிய கேரட் எடுத்து வச்சுக்கோங்க, 50 கிராம் சர்க்கரை, 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய கேரட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. துருவலில் போட்டு நல்லா இந்த மாதிரி சீச்சு வச்சுக்கோங்க. கேரட்டை இந்த மாதிரி சீச்சு வச்சதுக்கப்புறமா அடுப்பில் அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஊற்றுங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா துருவி வச்சுருந்தோம் இல்லையா கேரட், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் டு ஹைலே வச்சுக்கோங்க. கேரட்டை நல்லா வதக்கணும். அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய ஈரம் நல்லா வற்றணும். அப்படியே சுருண்டு இந்த மாதிரி வரும், உங்களுக்கே தெரியும். எடுத்து வச்சுருக்க 100 ml பால், அதாவது திக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கோங்க. இந்த பால் ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த மில்கி டேஸ்ட் கிடைக்கும். நல்லா சுருண்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பால் ஊற்றணும். பால் ஊற்றிட்டு நல்லா பாலில் வேக வைக்கணும். கேரட்டும் பாலும் சேர்ந்து வெந்துடணும். அப்படியே பாலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நீங்கள் தேவைக்கு ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு ரிச்சான ஒரு கலர் கிடைக்கும், அதுக்காக தான் போடுறோம். போட்டு இந்த மாதிரி கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 70 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி இலகிரும். இந்த மாதிரி இலக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. ரொம்ப சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சே முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பேனில் எந்த பக்கம் இழுத்தாலும் உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும். அதுதான் இதோடைய டைமிங். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக இது அடுத்த கிளிப்பில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. நம்மளுடைய சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.